ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்போணத்தில் உள்ள ஹோட்டல் இந்தியன் இம்பீரியல் ரெஸ்டாரண்ட், மல்டி கிச்சன் ரெஸ்டாரண்ட். இது இங்கே வந்து பேம்போ பிரியாணிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம வாங்க போய் பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, எழுத்தாச்சோடு இருக்குது, பக்கத்தில் இருக்குது டாக்டர் பெசன்ட் ரோடில். ஆம்பியன்ஸு செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வெயிட்டிங் ஹால்லேயே மெனு கார்டு வச்சுருந்தாங்க. மெனு கார்டு எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த டிஷ்ஷோட ஃபோட்டோவும் அதோட ரேட்டும் வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம மெனு கார்டெலாம் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஷ்ஷோட நேமும் ரேட்டும் மட்டும் தான் எழுதி பார்த்துருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோவோட பார்க்குறது. நல்லா யோசித்து டிசைன் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணுறதுலாம் ஆள் வைக்கிறாங்கப்பா நம்ம கும்போணம் ரெஸ்டாரண்ட்டில். இவங்களோட ஆம்பியன்ஸ் நல்லா பெருசாக, இவங்க இன்டீரியர் ஒர்க்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃபைனலாக நமக்கு உண்டான டேபிளில் வந்து உட்காந்தாச்சு. டேபிளில் என்னென்னா முழு மிளகு வச்சுருக்காங்க. முழு மிளகு என்ன பண்ணுறது? இப்படி சுற்றினா அது பொடியாக தூளாகுது. நாங்கள் இவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது பேம்போ பிரியாணி காம்போவோட ஆர்டர் பண்ணியிருந்தோம். காம்போவில் வந்து சூப்பு, ஒரு பாயில்டு எக்கு, சிக்கன் 65 3 பீஸு எல்லாம் வந்து இருந்துச்சு. தால்ச்சாலாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பீசஸ் நல்லா டெண்டரிங்காக இருந்துச்சு, நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ், அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்வீட் கார்ன், சிக்கனு, எக்கு எல்லாம் கொடுத்தாங்க. ரைஸும் நிறையாவே கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. இது காம்போ இல்லாமல் ஒரு பாட் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். பாட் பிரியாணி வந்து ஃபிஷ் பாட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப லேட்டாக வந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஃபிஷ்ஷும் நல்லா நல்ல பீஸாக வச்சு போட்டிருந்தாங்க. ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு, கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல். நெக்ஸ்ட்டு மலேசியன் சிக்கன் ஸ்டே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சால் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் தானே வேணும், எப்போ ஐஸ்கிரீம் வருங்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஒரு ஃபலூடாவும் ஒரு ரெயின்போ மொஜிட்டோவும் சொல்லியிருந்தோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபலூடா 200 ருபீஸாக, கொஞ்சம் தான் ஷாக்காக இருந்துச்சு. நல்ல ஒரு லஞ்சு சாப்பிட்றது திருப்தி கொடுத்துச்சு. சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. இந்த டேஸ்ட்டு 1 வீக் ஆகுது சாப்பிட்ரு வந்து. அந்த 1 வீக்கு அப்புறமும் அதோட டேஸ்ட்டு நல்லா மைண்டில் நிற்கிது. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா? பேம்போ பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.